டிவிஎஸ் இன்னைக்கு இந்தியாவில் என்டார்க் 150 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி என்டார்க் 125க்கு மேலே இந்த வண்டியை பொசிஷன் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி இந்த வண்டியில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. 125 கூட கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி ஒரு புது இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் படி நம்ம பார்த்தோம்னா டிவிஎஸ் கிராஃபைட், அதாவது டிவிஎஸ் கிராஃபைட் கான்செப்ட் என்டார்க் 125 ஸ்பான் பண்ணிச்சு. இப்போ அந்த கான்செப்ட்ல இருந்தும் ப்ளஸ் டிவிஎஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி உங்களுக்கு நிறைய பேர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வண்டிக்கிட்ட இருந்து இந்த வண்டி டிசைன் இன்ஸ்பிரேஷன் பெற்றிருக்கிறது தெளிவாக நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோம்னா குவாட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப்ஸ். அது கீழே எல்இடி டேடம் ரன்னிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லீக்கான ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப பிஸியான ஃப்ரண்ட் எண்ட் மாதிரி இருக்குது. அப்புறம் நிறைய ஷார்ப் லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் நம்ம பார்த்தோம்னா கலர்ட் வீல்ஸு, கான்ட்ராஸ்டான ஒரு மொத்தமான 4 கலர் ஸ்கீம்ஸு. அதில் கான்ட்ராஸ்டான எந்த டீட்டெயிலிங் இருக்கோ அதுக்கு இந்த மாதிரி கலர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து பார்த்தோம்னா பிளாக் எக்ஸாஸ்ட் ஃபினிஷ் தெரியும். ஸோ எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டார்க் 125 இருக்கிற சேம் யூனிட் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி பெட்டரான எக்ஸாஸ்ட் அவுட்லெட் ஃப்ளோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அப்ஸ்வெப்டாகவும் கொடுத்துருக்காங்க. பிளாக் ஃபினிஷ் பார்க்க ஸ்போர்ட்டியாக இருக்குது. இது இல்லாமல் இந்த 149.7cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் 3 வால்வ் இன்ஜின் தான் 125 இருக்கிற மாதிரியே. இந்த இன்ஜினில் நிறைய அப்கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்ம பார்த்தோன்னா இந்த என்ஜினோட ஓஎஸ்சி இருக்கு இல்லையா, அதாவது ஆயில் கூலிங் சேம்பர், அதை நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. பெட்டரான ஃப்ளோ, பெட்டரான எஃபிஷியன்சி கொடுக்குறதுக்காக, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ட்ரெயிலேருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், டெயில் லாம்ப்ஸ் பார்க்க முடியும். ரொம்ப ஸ்லீக்கான டெயில் லாம்ப் 125 ஒரு அப்கிரேடட் யூனிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா எல்இடி யூனிட் கொடுத்துருக்காங்க. பட் என்டார்க் 125 இருக்க மாதிரி தான் கிராப் ஹேண்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் பேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஈவன் நம்ம ஃபியூல் ஃபில்லிங் கேப்பு பார்த்திங்கன்னா 125 மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி சீட் லாங்கராக கொடுத்துருக்காங்க 125 கூட கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி வண்டியில் ஹேண்டில் பார் உங்களுக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 125 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஹேண்டில் பார் இன்னும் மோர் அப்ரேட்டாக பொசிஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டில் பாரில் ஸ்விட்ச் கியர்ஸும் புதுசு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் அப்பாச்சி 310 சீரிஸில் இந்த மாதிரி ஸ்விட்ச் கியூப்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இந்த கிளஸ்டரே பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 இன்ச் டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். இது டாப் அண்ட் டிஎஃப்டி வெர்ஷனில் தான் இது கொடுப்பாங்க. ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிடி ஹைப்ரிட் கிளஸ்டர் கொடுக்குறாங்க, டிஎஃப்டியும் சேர்ந்த மாதிரி. நீங்கள் ரைட் சைட் ஸ்விட்ச் கியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெமிலியரான பட்டன்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த வண்டியில் மற்றபடி டிஎஃப்டி கிளஸ்டரில் நிறைய விஷயங்கள் இருக்குது. யூஸ்வலாக டிவிஎஸ் அவங்களோட கிளஸ்டர் பேஸ் பண்ணி நிறைய கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த லீவர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ லீவர்ஸ் பார்த்தீங்கன்னா 3-way அட்ஜஸ்டபிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. அப்புறம் சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி ஸ்டஃப்லாம் நிறைய இடத்துல உங்களால் பார்க்க முடியும். பட் அவங்க ஒரு விண்ட்ஸ்க்ரீன் கொடுக்கல. அது ஒரு பெரிய மிஸ்ஸாக அப்படிங்கிறது நாளைக்கு உங்களுக்கு நான் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா டிசைன் ரொம்ப பிஸியாக இருக்குது, ஸ்போர்ட்டியாக இருக்குது. பட் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். மெயினாக Yamaha Aerox கூட இல்லை ஹீரோ ஜூம் 110 கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக நம்ம பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரியர்லேயும் சேம் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோம்னா அந்த ஏப்ரான் ஃப்ரண்ட் அந்த ப்ரொஜெக்ஷன் நல்லாயிருக்கும். அந்த கான்டோர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நல்லா வெளியே எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் இருக்கிற 2 பீம்ஸ் அந்த குவாட் எல்இடியில் சென்ட்ரல் இருக்கிற பீம்ஸ் ஹை பீம்க்கு, ஓரத்தில் இருக்கிறது உங்களுக்கு லோ பீம்க்கு. சைட்லேருந்து நம்ம பார்த்தோம்னா என்டார்க் 125 இருக்கிற அந்த பாடி பேனல்ஸ், அதோட ஃபினிஷ் எல்லாமே நிறைய சிமிலாரிட்டிஸ் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட என்ஜினுக்கு ஃபர்தர் நம்ம வந்தோம்னா 125 என்டார்க் கிட்டேருந்து அப்கிரேட் பண்ணப்பட்ட என்ஜின் தான் இது சொல்லப்போனால். பட் போரை அதிகம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் நிறைய மெக்கானிக்கல் கம்போனன்ட்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டரான அட்வான்ஸ்ட் பாலிமர்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வெயிட் கம்மி பண்ணுறதுக்காக, பெர்ஃபார்மன்ஸ் அதிகம் பண்ணுறதுக்காக நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 13.2 PS மேக்ஸிமம் பாரும், 14.2 நியூட்டன் மீட்டர் ஸ்பீக் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பீக் பார் 7000 RPM, டார்க் 5500 RPM கிடைக்கிற மாதிரி டியூன் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் வண்டியை. மற்ற என்ஜின் அப்கிரேட்ஸ் மூலியமாக இந்த வண்டியோட கர்ப் வெயிட் பார்த்திங்கன்னா 115 கிலோகிராம்ஸ் தான். அதாவது என்டார்க் 125 விட 3 கிலோகிராம்ஸ் இந்த வண்டி வெயிட் கம்மியாக கொடுத்துருக்காங்க, which is a good thing. இது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ்க்கு வந்தோன்னா 1,19,000 பேஸ் வேரியண்ட்க்கு. ஸோ பேஸ் வேரியண்ட் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1,19,000. பேஸ் வேரியண்ட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருதுன்னா, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துடுது, சிங்கிள் சேனல் ஏபி சிஸ்டம் வருது, ஃப்ரண்ட்டில் 220mm ஃப்ரண்ட் டிஸ்க்கு, ரியரில் பார்த்திங்கன்னா 130mm ரேடர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்துடும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பேஸ் வேரியண்ட்டில் ஸ்விட்சபிள் கிடையாது. பட் நீங்கள் டாப் அண்ட் டிஎஃப்டியில் அது வேணால் நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் மோட்ஸ் பார்த்திங்கன்னா பேஸ் வேரியண்ட்லேருந்தே இருக்குது. ஸோ 2 ரைட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன்ஸ் படி பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது. ஏன்னா வண்டி வித்து மட்டும் தான் கொஞ்சம் அதிகம், ஃப்ரண்ட் ஏப்ரான் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கறனால. மற்றபடி ஓவரால் லென்த்து ஹைட் எல்லாமே என்டார்க் 125 மாதிரி தான். ஸோ இந்த வண்டி ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, மற்ற
மற்ற எல்லா விஷயங்களும் நாளைக்கு நான் ரிவ்யூவில் சொல்கிறேன். பட் ப்ரைஸஸ் வந்து வந்துருச்சு. ஸோ ப்ரைஸஸ் 1,19,000 பேஸ் வேரியண்ட்க்கு, டிஎஃப்டிக்கு 1,29,000, அதாவது 10,000 ரூபாய் அதிகம். இது நம்ம காம்படிஷன் கூட கம்பேர் பண்ணால் ப்ரைஸ் வந்து ஸ்பாட் ஆனால் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேஸ் வேரியண்ட் எராக்ஸ் கூடயோ இல்லையோ நம்ம ஜூம் 160 கம்பேர் பண்ணோன்னா இந்த வண்டி 30,000-32,000 வரைக்கும் சீப்பராக இருக்குது. நம்ம ஆன் ரோட் ப்ரைஸ்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சீப்பராக இருக்கும். லைக் ஒரு 35,000 அந்த மாதிரி வந்து சீப்பராகவே இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். நிறைய பேர் 125 போகிறவங்களுக்கே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸிங் வந்து இது பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது நான் சொல்லுவேன். டிவிஎஸ் டாப் 150யோட ப்ராக்டிகாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 155 mm, சீட் ஹைட் வந்து 770 mm. இப்போ நான் உட்கார்றேன். ஸோ பேசிக்கலாக அவங்க ஹேண்டில் பார் வந்து இந்த வண்டிக்காக ரீடிசைன் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் ரைடருக்கு வந்து இன்னும் அப்ரைட்டான ஸ்டாண்ட்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ நான் வந்து 5 feet 11 inches. ஸோ நான் உட்கார்றது எப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ ஈஸியாக வந்து நான் வந்து ஈஸியாக 2 ஃபுட்டையும் வந்து கீழே வச்சுக்கலாம், எந்த இஷ்யூஸும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்கூட்டர் எப்படி இருக்கும், கம்ஃபர்டபுளாக ரைடர்ஸ் போஸ்டர் இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இந்த வண்டியில் இருக்குது. அதே மாதிரி நம்ம அண்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நம்ம பார்த்தோம்னா சேம் தான். ஏன்னா இதில் 22 liters கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் ஏஸ் ஹெல்மெட் மேக்ஸிமம் வைக்கலாம். 125 மாதிரி தான். இந்த வண்டியில் ஃப்ளோர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 125 மாதிரி தாங்க இருக்குது. பெருசாக எந்த சேஞ்சஸுமே வந்து இந்த ஃப்ளோர் போர்டில் கொடுக்கல இவங்க. இந்த ப்ரைஸ்க்கு இந்த வண்டி எடுக்கிறது பார்த்தா அப்படின்றது வந்து நாளைக்கு நான் வீடியோ சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். See you all again. Take care.